ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே மார்னிங் 7:30க்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஒசூரை தாண்டி இருக்கிற சூளகிரி அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற தக்ஷிண திருப்பதிக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து ரொம்ப நாள் பிளான் இருந்துச்சு, போகவே முடியல. பையனுக்கும் லீவ் இருந்ததுனால அவன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. 9:30 ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்புறோம். வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு 1.5 hours மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் கோயிலுக்கு பக்கத்தில் போய் ஒரு ஹோட்டலில் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால சின்னவனுக்கும் தூக்கம் வந்துருச்சு. என் ஃபேஸும் நல்லா டல்லாக தான் இருக்குது, தூக்கம் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுலேருந்து வெளியிலே வர முடியல, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி நடந்துருச்சு, அதுலேருந்து வெளியிலே வர முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் சோலோ ட்ராவல் பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டும் தனியாக ஒரு ட்ராவல் போயிட்டு வாங்க, அது நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். உங்களால் முடிஞ்சது எங்கள் பக்கத்துலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச இடமோ எதுனாலும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு லாங்காக இருக்கிற மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11:45 அந்த மாதிரி தான் வந்து ரீச் ஆனோம். இது வந்து சாட்டர்டே சொர்க்கவாசல் திறக்கிற ஃபங்க்ஷன் இருந்ததுனால அதுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. விசேஷ நாட்களில் தான் முக்கியமாக கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஒரு சின்ன மலை தான், ஏறிட்டு அது மேலே நின்று பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தரிசனம்லாம் முடிச்சுட்டு அந்த வியூ பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அமைதியான இடமும் கூட, அதிகமான ரஷ் இல்லை, சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 40 minutes வந்து ட்ராவல் இருந்தது. ஒசூருக்கு வந்து வீட்டுக்கு ரிட்டன் வர வழியில் ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் டெம்பிளுக்கு போனோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஒரு சின்ன மலை தான். மலை மேலே ஏறி இது ஃபஸ்ட்டு ராஜகோபுரம், அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதில் வந்துட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். பெரியவனுக்கு எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான். எங்களுக்கு நல்லா நிறைய வெஜிடபிள் லோட் பண்ணுன்னா ஒரு ஹைட்ராபாடி வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேருமே அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 3 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த நாங்கள் ஆர்டர் கொடுக்குறப்பவே ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்குறப்பவே அந்த சர்வர் வந்து சொன்னார், ஆர்டர் எடுக்கிறவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணணும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் உங்களால் சாப்பிட முடியாது, யோசிச்சு சொல்லுங்கள், ஒரு பிளேட் ஒரு பவுல் வாங்கினீங்கனாவே பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.